Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு beginner step by step makeup tutorial தான் பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எந்த ஒரு மேக்கப்புமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ண ஃபேஸ்ல தான் வந்து மேக்கப் நல்லா வந்து செட் ஆகும். இப்போ ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணணும். இதுக்கு நான் Nykaa Prep-Me Up ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து T-zone நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே தான் வந்து ஆயில் செக்ரேஷன் வந்து நமக்கு பேசிக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் ஃபேஸ்லேயும் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய எடுக்க வேண்டாம், கொஞ்சம் அமௌண்ட் எடுத்தாலே வந்து போதும். ப்ரைமர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணி காட்டும். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ் வந்து கொடுக்கும். எப்போவுமே மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ப்ரைமரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே கூடாது. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Lakme 95 ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் வச்சு இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். எப்போவுமே ஃபவுண்டேஷன் வந்து ஈரமான ஸ்பாஞ்சில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். ஜஸ்ட் தண்ணியில் முக்கி எடுத்து எக்ஸஸ் வாட்டர் பொழிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈரமான ஸ்பாஞ்ச் கிடச்சிரும். இந்த ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருப்பாங்க டேரெக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் பிகினர்ஸ்னும் போது எப்போவுமே ப்ராடக்ட் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணணும். ஆக்சிடென்ஷியலாக நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேக் ஆஃப் த ஹேண்டில் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஃபேஸில் வந்து நான் டாட்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈரமான ஸ்பாஞ்ச் வச்சு நான் ஃபுல்லாக நல்லா வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டேபிங் மோஷனில் தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து வெட்டாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து என்னால் பிளெண்ட் பண்ண முடியுது. இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகும். இது வந்து ஒரு மேட் ஃபவுண்டேஷன். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆல்சோ இது வந்து பில்டபிள். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லேயர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கவரேஜ் கொடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செகண்ட் லேயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு வந்து அந்த ஸ்கார்ஸ் வந்து எனக்கு தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டு எங்கே வந்து எனக்கு அந்த ஸ்கார்ஸ்லாம் தெரியுதோ அந்த இடத்துல லைட்டாக வந்து இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஒரு வாட்டி இந்த பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈரமான ஸ்பாஞ்சில் நம்ம வந்து கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே விட்டிங்க அப்படின்னா பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதனால ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக அந்த ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து மறைஞ்சிருக்கு. நான் வந்து ஃபுல்லாக செகண்ட் லேயர் கொடுக்கல, பிகாஸ் எனக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த Maybelline Fit-Me கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி கைக்கு பின்னாடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவை வந்து உங்களோட ரிங் ஃபிங்கரில் நீங்கள் டிப் பண்ணி உங்களோட அண்டர் ஐ ஏரியாஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் கன்சீல் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிகினர் அப்படின்றதுனால ப்ராடக்ட் வந்து நீங்கள் தெரியாது உங்களுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கைக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண சொல்கிறேன் நான் வந்து. பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய போட்டுட்டீங்க ஃபர்ஸ்டே அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்டே நிறைய போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்ணுக்கு கீழே கன்சீலர் அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணோட இன்னர் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்த மறக்காமல் நீங்கள் வந்து கன்சீல் பண்ணணும். நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டுடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக டார்க்காக தெரியும். அந்த இடத்தையும் நீங்கள் மறக்காமல் கன்சீல் பண்ணணும். இப்போ நான் டைரெக்டாகவே வாண்ட் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுறேன்.
உங்களுக்கும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்துடும். அப்போ நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக ஸ்பாஞ்ச் வச்சும் வந்து டேப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே உங்கள் ஸ்பாஞ்ச்லேயே வந்து வந்துடும். ஸோ ஒரு 4 டைம்ஸ் அந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னில் செட் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் அந்த இடத்துல வந்து டேப் பண்ணுறதை விட்டுடுங்க. இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் போடும்போது நம்ம மூக்குக்கு கீழே இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து விட்டுடுவோம். அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணணும். இல்லைனா வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல டார்க்காக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். கண்ணு மேலேயும் வந்து லைட்டாக எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, அதனால நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டேப்பிங் மோஷன் தான், எதுவுமே ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் கன்சீலர் எல்லாம் வந்து போட்டு முடிச்சாச்சு. இதை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் ஃபேஸஸ் கனடா. இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை பிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸை வந்து இந்த மாதிரி டேப் பண்ணணும். இல்லைனா அப்படியே உங்களுக்கு கேக்கியாக இருக்கும். அந்த ப்ரஷ்ஷில் வந்து என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் ஒத்தி எடுங்க, போட்டு தேய்க்கக்கூடாது. ப்ரஷ்ஷோட பிரிஸ்டல்ஸ் மார்க்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து வந்துடும். அந்த ஃபவுண்டேஷன் போட்டோம் இல்லையா, அது மேலே வந்து வந்துடும். அதே மாதிரி நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணல. நல்லா பார்த்தீங்கன்னா டீ ஜோன் ஏரியா எங்கே எனக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்கோ மெயினாக அந்த இடத்த நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் வந்து லைட்டாக பவுடர் வச்சு நான் வந்து ஒரு டச் கொடுத்துட்றேன். பேஸ் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐஷேடோ அப்ளை பண்ணும் போது நான் வந்து வீடியோ ஆன் பண்ணலை. ஸோ நான் வந்து என்னோடய ட்ரான்சிஷன் கலர் கொடுத்துட்டேன். திரும்ப உங்களுக்காக ஒரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். இந்த மேட் வார்ம் ப்ரௌன் கலர் தான் வந்து நான் ட்ரான்சிஷன் ஷேடாக எடுத்தேன். இதையும் வந்து ப்ரஷ்ஷில் பிக் பண்ணி இந்த மாதிரி எக்ஸஸ் டேப் பண்ணிவிட்டு உங்களோட க்ரீஸ் ஏரியா, அதாவது அந்த லிட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து அந்த க்ரீஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி சாஃப்டாக வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சாஃப்ட் பிங்க் ஷிமரி ஐ ஷேடோ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே ஷிமரி ஐ ஷேடோஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து கலர் பே ஆஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாகவும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து எங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய லிட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஜஸ்ட்டு சென்டர் அப்புறம் கொஞ்சம் இன்னர் கார்னர், வெளியே வந்து நான் வரல, அவுட்டர் கார்னரில் வந்து கலர் கொடுக்கல. ஜஸ்ட் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். லிட்லேயும் இன்னர் கார்னர்லேயும் மட்டும்தான் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் பழையபடி நம்மளுடைய அந்த பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து ஒரு வாட்டி நல்லா வந்து மேலே க்ரீஸில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் ஹார்ஷ் எட்ஜஸ் வந்து இல்லாமல் இது வந்து பார்த்துக்கும். ஃபார் ஐலைனர் நான் வந்து Maybelline Colossal லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே ஐலைனர் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இன்னர் கார்னர் இல்லை அவுட்டர் கார்னர் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஐலைனர் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கரெக்டாக ஷேப் வராத மாதிரிலாம் தோணும். பட் வந்து எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்களும் ஒரு நாள் ஐலைனர் அப்ளை பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஸோ இன்னர் கார்னரில் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே வந்து ஐலைனர் வந்து கம்மியாக வந்து எடுங்க, ஜாஸ்தியாக எடுத்தால் வந்து திக்காக வந்துடும் லைன். ஸோ நமக்கு இன்னர் கார்னரில் திக் லைன் தேவையில்லை. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து நமக்கு திக்காகவும், போக போக வந்து இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் வந்து தின் லைனாகவும் வந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்க ஒரு வீடியோ பிகினர் செல்ஃப் மேக்கப் கிட். அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் காட்டியிருக்கேனோ அதே எக்ஸாக்ட் சேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் லுக்கும் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து மேலே இருக்க கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் எட்யூட் ப்ரா பென்சில் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேட் பிளாக். இந்த ஸ்பூலி வச்சு ஃபஸ்ட்டு நான் ஐப்ரோஸை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதும் எப்போவுமே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐப்ரோட ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கலர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து பார்க்க நேச்சுரலாக இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மெதுவாக வந்து ஐப்ரோட எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ண ஐப்ரோஸ்க்கும் ஃபில் பண்ணாத ஐப்ரோஸ்க்கும் அழகாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் காஜலுக்கு வந்து என்னோடய ஃபேவரட் லாக்மே ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சு உங்களோட வாட்டர் லைனை வந்து அழகாக லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணலாம். இதுக்கு நான் லாக்மே ஐகானிக் மஸ்காரா எடுத்திருக்கேன். மஸ்காரா வந்து எப்பவுமே ஓப்பன் பண்ணோடனே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் லிட்ஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் அதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸை வந்து அதிலே நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஞ்சம் ப்ராடக்ட் வச்சு தான் உங்களோட லிட்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் ரூட்ஸ்லேருந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் லென்த்னிங்காகவும் வால்யூமைசிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. மஸ்காரா அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கீழே நீங்கள் உங்களோட கண்ணாடியை பிடிச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் கீழே பார்த்த மாதிரி மஸ்காரா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த லிட்ஸில் இருக்க மஸ்காரா வந்து கண்ணு மேலே வந்து உங்களுக்கு எங்கேயும் படாது. அதே மாதிரி லோவர் லேஷஸில் பண்ணும் போது மிச்சம் என்ன இந்த வாண்டில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்கள். பிகாஸ் லோவர் லேஷஸ் வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ என்ன மிச்சம் அதில் இருக்கோ அதை வச்சு மட்டும் லோவர் லேஷஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே எனக்கு லைட்டாக மஸ்காரா பட்டுருச்சு. இதை நான் வந்து உடனே துடைக்க மாட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோடய ப்ளஷ்க்கு வந்து Maybelline Master ப்ளஷ் எடுத்து இந்த பிங்க் கலர் வந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தட்டிடுங்க. ஸோ இப்போ ஸ்மைல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஆப்பிள்ஸ் ஆஃப் த சீக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துலேருந்து அப்வர்ட் மோஷனில் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நிறைய அப்ளை பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே ப்ளஷ் பேலட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணி நான் என்னோடய சீக் போன்ஸை வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். இந்த ஏரியா தான் வந்து நம்மளோட ஹைலைட்டிங் ஏரியா. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். ஹைலைட்டர் அப்படின்றது ஃபேஸோட ஹை பிளேன்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது சீக் போன் இருக்கு இல்லையா, இங்கே அப்ளை பண்ணலாம். அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அதாவது மூக்கோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். அப்புறம் உதடோட மேலே இருக்கு இல்லையா, கியூபிட்ஸ் போ, அங்கே அப்ளை பண்ணலாம். அப்புறம் ப்ரவ் போன்ஸ், இந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ப்ரவ் போன்ஸ்லேயும் வந்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் ஐப்ரோவில் வந்து ஹைலைட் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்க்கு லாக்மியோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஷேட் நியூட் பிங்க். நான் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் அவுட்ஃபிட் போட்டிருக்கிறதுனால வந்து இந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதே மாதிரி பாட்டம் லிப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க.
இந்த கார்னர்லாம் வந்து ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், இல்லைனா லிப்ஸ் விட்டு வெளியே வந்து ஃபில் பண்ணிடுவீங்க. மேலே ஃபில் பண்ணும்போது சென்டர் ஆஃப் த லிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே கொண்டு போங்க. எப்போவுமே லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகிருக்கணும், இல்லைனா வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ இவ்வளோதாங்க, ஃபுல் மேக்கப்பும் வந்து முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளாலஸாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நமக்கு கண்ணுக்கு கீழே அப்போ வந்து மஸ்காரா கொஞ்சம் பட்டிருந்தது இல்லையா, உடனே தொடச்சிருந்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து ஸ்மஜ்ஜாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் லைட்டாக வைப் பண்ணிங்க அப்படின்னா அது தானாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்து நம்ம மேக்கப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபைனல் லுக் வந்து இது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.